மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அமெரிக்க அதிரையர் மன்றத்தின் ஏஏஎஃப் குளிர்கால கூட்டம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கலிபோர்னியா மாகாணம் வல்லேஹா நகரில் உள்ள இஸ்லாமிய மையத்தில் நடைபெற்றது. லுஹர் தொழுகைக்கு பின் சுவையான உணவு வழங்கப்பட்டு பின்னர் கூட்டம் தொடங்கியது. கடந்த 2 ஆண்டுகள ஏஎஃப் செயல்பாடுகளை தலைவர் சலீம், செயலாளர் தலைவர் பரக்கத் மற்றும் இணை செயலாளர் அப்துல் ஜப்பார் ஆகியோர் விளக்கினர். நிதி நிலைமையை பொருளாளர் அப்துல் ரவுஃப் வாசித்தார். பின்னர் உறுப்பினர்களின் கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு பதிலளிக்கப்பட்டன. அசர் தொழுகைக்கு பின் மீண்டும் கூடிய கூட்டத்தில் 2025-2026 ஆண்டுக்கான நிர்வாக குழுவுக்கு நடத்தப்பட்ட தேர்தல் பற்றி தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக செயல்பட்ட ஷஹோ ஷிப்லி கூறி தேர்தல் முடிவுகளை அறிவித்தார். 2024 தேர்தல் ஆணையர்களாக சஹோ ஷேக் தாவூத் டெக்சாஸ் மற்றும் சஹோ சிப்லி ஆகியோர் செயல்பட்டனர். பின்வரும் உறுப்பினர்கள் 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கான நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தலைவர் ஷேக் அப்துல் காதர் ஃப்ரீமோண்ட், துணைத் தலைவர் அஹமது ஜப்ரீன் வெல்லிஜோ, பொருளாளர் அஹமது அமீன் ஃப்ரீமோண்ட், செயலாளர் அப்துல் கரீம் செக்ரமெண்டோ, இணைச் செயலாளர் அஹமது அமீன் ஃபேர்ஃபீல்ட் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கஃபாராவுடன் கூட்டம் முடிந்தது. முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் அதிரை சார்ந்த நலன் குறித்து வைக்கப்பட்ட கோரிக்கை குறித்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு காவண்ணா அண்ணாதுரை அவர்களிடம் கேட்கப்பட்டது.